லவ்லிஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெடிக்யூர் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னோட காலை எப்படி நான் இப்படி மாற்றினேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, காலில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்கிட்ட இருக்க காட்டன் பேட் அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவ் ரெண்டுத்தையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட காலை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டப் எடுத்திருக்கேன். அந்த டப்பில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கல் உப்பு. அதுக்கப்புறம் இந்த VLCCலேருந்து நான் மேனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் கிட் வாங்கியிருந்தேன். ஸோ அதிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிளென்சர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலை அதில் நீங்கள் வைக்கணும். 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த தண்ணியில் உங்கள் காலை சோக் பண்ணணும். ஆக்சுவலி இந்த VLCC கிட் என்னென்னா பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் கிட். நீங்கள் கைக்கு யூஸ் பண்ணலாம், காலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் கைக்கு யூஸ் பண்ணலை. நீங்கள் கையும் காலும் ரெண்டுமே சேர்த்தே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த கிட் இல்லை அப்படின்னா நீங்கள் கிட்ட எந்த பாடி வாஷ் இருந்தாலும் இல்லை ஷாம்பு இருந்தாலுமே அதை நீங்கள் கல் உப்பு போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் காலை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் கால் இப்போ பயங்கர வெட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸ் நெயில்ஸ் ஏதாவது உங்களோட காலில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ காலில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இதை கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டூத் பிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கியூட்டிகல்ஸ் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நகை ஓரம் இருக்கு இல்லையா, ஸோ இதை கியூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதில் இருக்க அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம கால் ஈரமாக இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாகவே நம்மளுக்கு இது எல்லாமே வந்துடும். இப்போ நகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 2 நம்ம பண்ண போகிறோம். இந்த கியூட்டிக்கல் ஆயிலை இங்கே கியூட்டிக்கல் அதாவது அந்த நகை ஓரத்தில் இருந்து நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனும் கொடுக்கும். அதே மாதிரி அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இதை மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 இதுக்கு நான் இந்த ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் காலில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இது இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. சுகரில் அனியோ இல்லைனா வாட்டரோ மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பு நம்ம காலில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் இப்படி ஸ்க்ரப் பண்ணாலுமே நம்ம பாதத்தில் தரையில் படுறது அப்படின்றதால அந்த இடத்துல நிறையாவே உங்களுக்கு டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரும் அப்புறம் ஸ்டோன் ஸ்க்ரப்பரும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் இந்த பாதத்தில் மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கால் தொட்டு பார்த்தீங்க சாதாரணமாக அப்படின்னா உங்களுக்கு கால் பாதம் சொரன்னு இருக்கும். ஸோ அந்த சொரப்பு எல்லாமே டெட் செல்ஸ் தான். அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே டெட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். இதை நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் டெய்லி குளிக்க போகும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெடிப்பு வராது. டெட் செல்ஸ் எல்லாமே டெய்லி ரிமூவ் பண்ணும்போது உங்கள் காலுமே பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கால் எப்படி இருக்குன்னு. முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் சொரப்பாக இருக்கும் அந்த இடம்லாம். இப்போ நல்லாவே அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுனால டெட் செல்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 4 இது ஒரு க்ரீம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு க்ளீன் பண்ணிடணும். ஸோ நம்ம கால் ஸ்க்ரப் பண்ணதுனால பயங்கரமாகவே வறட்சியான மாதிரி இருக்கும் நம்மளோட கால். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இருக்கும்போது உங்கள் கால் ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். நல்லாவே பார்க்கும்போது ஹைட்ரேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ இப்போ நான் அதை பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப், அதாவது ஒரு பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த பேக் இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கிட்டே காஃபி பவுடர் ஏதாவது இருக்குதுன்னா அந்த காஃபி பவுடரில் அலோவேரா ஜெல் சேர்த்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கால் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும். ஸோ இந்த பாதம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர்கிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசரை வச்சு இதை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஃபேவரட்டான நெயில் பாலிஷ் போட்டு இந்த ஸ்டெப்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இதுக்காக பார்லர் இது வரைக்கும் போனதில்லை. எனக்கு எப்போல்லாம் வேணுமோ நான் வந்து வீட்டிலே வந்து நான் பண்ணிப்பேன். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் எப்போ வேணால் அதை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிட் மட்டும் வாங்கி வைக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, வீட்டில் வச்சு பொருள் எப்படி பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பார்லர் போய் தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி என் கால் எப்படி இருந்துச்சு, நான் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது என் கால்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் லைஃப் ஆஃப் ராதி.